ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சுரல் மேரேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை நேச்சுரல் மேரேஜின்னு இங்கிலீஷில் என்ன செஞ்சு சொல்லுவாங்க. இந்த இயற்கை திருமணம் அப்படிங்கிறது அந்த காலத்திலே என்ன செஞ்சது இருந்திருக்கு. நம்ம ஆதாம் ஏவாளை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அதாவது ஆதாம்கிட்ட இருந்து தான் என்ன செஞ்சாங்க, ஏவாளை என்ன செஞ்சுருக்காங்க, படைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, படைத்த உடனே என்ன நடந்திருக்கு, அவங்களுக்கு திருமணங்கிறது நடந்திருக்கு. 4 பேருடைய மத்தியில் தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, 4 பேருக்கு தெரிகிற மாதிரி தான் என்ன செஞ்சுருக்கு, திருமணம் நடந்திருக்கு. 4 குடும்பமோ 4 பேர் மத்தியிலையோ அப்படிங்கிறது இல்லை, 4 பேருக்கு தெரிஞ்சு தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு இந்த திருமணங்கிறது என்ன செஞ்சுருக்கு, உருவாகியிருக்கு. யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கு, அவங்க திருமணம் பண்ணுறது தெரிஞ்சிருக்கு. 2வது யாருக்கு தெரியுது அப்படின்னா, அங்கே உள்ள அனிமல்ஸு என்ன செஞ்சு இருந்ததா என்ன செய்யுது, பைபிளில் என்ன செய்யுது கூறப்படுது. 3வது யாருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல பேய்கள், அதாவது பேய்கள் அப்படின்னு, அதாவது பிசாசுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிசாசுகளுக்கு என்ன செஞ்சு தெரிஞ்சு. 4வது யாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, மரங்கள் இருந்ததா என்ன செய்தாங்க அந்த இடத்துல சொல்லப்படுது. இந்த மாதிரி அந்த காலத்தில் மரங்கள் கூட என்ன செஞ்சுச்சான், பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நம்மளுடைய புராண கதைகள் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்தில் நாம் என்ன செஞ்சுப்போம், பார்த்துருப்போம். இந்த 4 பேருக்கு தெரிஞ்சு தான் என்ன செஞ்சுது அப்படின்னா, ஒரு விஷயங்கிறது உருவாகுது அப்படின்னா, இன்னைக்கு கூட இன்னைக்குள்ள காலகட்டத்திலே கூட நாம் என்ன செய்ய, 4 பேருக்கு தெரியுது அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு நாம் பொறுப்புகள் எடுத்துக்கிட வேணும். பொறுப்புகள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 4 பேருக்கு இப்போ ஒரு விஷயம் நேச்சுரல் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா, சில பேர் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம செய்தித்தாள்களில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து, பெற்றோர்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்து, இல்லை லவ் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணுக்கிட்ட வாக்குறுதி கொடுத்து, அந்த பெண்களை என்ன செஞ்சுறது, ஏமாற்றுவது. இதனால் என்ன செய்கிறது, பெண்கள் கலக்கம் அடைகிறது. அதாவது கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரம் உள்ள பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, மனம் என்ன செஞ்சுருவாங்க, ஒரு வாடிய முகத்தோடையே என்ன செஞ்சுருப்பாங்க, இருப்பாங்க. வெளியே சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவமாக என்ன செஞ்சு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்காக நான் சொன்னேன். நான் சின்ன பிள்ளையில் நான் இருந்த வீட்டுக்கு எங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த பையன் ஒரு பையன் என்ன செஞ்சுருவான், பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை மணக்கிறதுக்காக தான் அந்த பையன் என்ன செஞ்சுட்ருக்கான், பேசிக்கிட்டே இருக்கிறான். நைட்டு ஃபுல்லாக என்ன செஞ்சுருவான், அவன் வெளியே நின்று பேச. அந்த காலத்தில் செல்ஃபோனுங்கிறது கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, அந்த பையன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, இன்னொரு பெண்ணை என்ன செஞ்சிட்டான், திருமணம் பண்ணிக்கிட்டான். இந்த பெண் கொஞ்ச நாளாக என்ன செய்த, மனம் ஒரு வாடிய ஒரு முகம், ஒரு வாடிய ஒரு நிலைமையில என்ன செஞ்சதா இருந்தா. அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன செஞ்சுட்டாங்க, திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 2 மாதமோ 3 மாதத்தில் அவனும் ஒரு பெண் குழந்தைய என்ன செஞ்சுட்டான், பெற்றுக்கிட்டான். பெற்று கொஞ்ச நாளில் என்னாச்சு அப்படின்னா, ஆக்சிடெண்ட்டில் என்ன செஞ்சேன், இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன ஆகுது. 4 பேர் எனக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னாலே என்ன செஞ்சுட்டு அப்படின்னா, அதாவது 4 பேரை வச்சு என்ன செஞ்சிருவார், தூக்கிடுவார். யார் அப்படின்னா, யமதர்மர் ராஜா. இப்படியெல்லாம் நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த நிகழ்வை பார்த்தா அப்படி தான் இருந்தது. அந்த பெண்ணை ஏமாற்றி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் அவங்கக்கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தோடைய முகமும் என்ன செஞ்சுட்டு வாடி போயிட்டு, ஏன் இந்த மாதிரி நடந்தது, அந்த பெண்ணுடைய நிலைமை என்னாச்சு, இவனை ஊர் ஃபுல்லாக எல்லாமே தெரியுமே, இந்த மாதிரி அவங்க பப்ளிக்கில் நின்று பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே தெரியும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏன் நடந்ததுன்னு சொல்லி பயங்கர வருத்தமான ஒரு விஷயமாக இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நடக்கக்கூடாது. நடக்காமல் நாம் என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அதாவது நம்ம அதை சக்ஸஸ் பண்ண போகிறோம், மனம் முடிக்க போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நபர்கிட்ட பேசணும், பழகணும். அதே சமயம் அவங்கள என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரம், ஒரு சைவ உணர்வாக இருப்பாங்க. அதாவது அந்தரங்க விஷயங்களையோ எதுவுமே தெரியாது. ஒரு உணர்ச்சி பூர்வமாகவோ உணர்வு பூர்வமாகவோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அவங்ககிட்ட என்ன செய்கிறது அப்படின்னா,
தவறாக என்ன செய்கிறது பயன்படுத்துவது. இந்த மாதிரியெல்லாம் நிகழ்வுகள் நடக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து தற்கொலைக்கு முயற்சிப்பாங்க. தற்கொலைக்கு முயற்சிக்கும்போது அவள் காதல் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், உன்னை நான் மணந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வார்த்தையில் என்ன செய்கிறது அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட தவறாக என்ன செஞ்சுக்கிறது பழகிறது. இந்த மாதிரி நிகழ்வு என்ன செய்யக்கூடாது, நடக்காமல் நாம் நம்மளே பாதுகாத்துக்கலாம். இப்படி 4 பேருக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னாலே அதுக்கு பேர் நேச்சுரல் ஆஃப் மேரேஜு. இதுக்கு முன்னால் நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணினேன், அந்த பெண்ணை நான் ஏமாற்றிக்கிட்டு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், இது பண்ணேன். ஒரு பொண்ணு எனக்கு பார்த்தாங்க, நான் கொஞ்ச நாள் பேசி பழகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் மாறிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயத்தை ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் தாரம் என்கிறது முடிந்து விட்டது என்று தான் அர்த்தம். அதை நீங்கள் கணக்கில் வைக்கணும். உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய மேரேஜ் என்ன மேரேஜ் அப்படின்னா 2வது திருமணம் தான் அதனுடைய அர்த்தம். முதல்ல நேச்சுரல் ஆஃப் மேரேஜ்னு சொல்லும் பொழுதே பேசினாலும் சரி, பேசாமல் இருந்தாலும் சரி, ஒரு உயிருக்கு ஆபத்துக்கு வரக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது 4 பேருக்கு தெரிய ஒரு விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக யமதர்மராஜாவில் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க தண்டனைக்குரியவங்க என்ன செய்வாங்க ஆவாங்க. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது, கெடுக்காமல் நம்ம பாதுகாத்து கொள்ளணும். நம்மளுடைய கரெக்டான வயசில் படிக்கணும், கரெக்டான வயசில் என்ன செய்யணும் அப்படின்னா மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, வீட்டில் திருமணம் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நடவடிக்கையில் நாம் என்ன இருக்கணும். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இதை நம்ம படிக்கக்கூடிய பருவத்தில் நம்ம இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் சக்ஸஸ் பண்ணிக்கிட மாட்டேன், எனக்கு இதில் வந்து நம்பிக்கைங்கிறது இல்லை, ஏதோ ஜாலிக்காக நான் வந்து லூஸ்தனமாக இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் யாருமே இப்படி பண்ணாதீங்க. ஒரு உணர்வை என்ன செய்யாதுங்க, அவமதிக்காதுங்க, உணர்வுகளை கொச்சப்படுத்தாதுங்க. சரி வியூவர்ஸ், இன்றைக்கி நேச்சுரல் ஆஃப் மேரேஜுங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யுது, யாராவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது 4 பேருக்கு தெரிகிற மாதிரி ஒரு விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா, ரகசியமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாவக்காரியம் 4 பேருக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, மாட்டியிருப்பாங்க. மணந்துக்குப்பேன், உன்னை நான் மணப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யணும், வீரவசனம் என்ன செஞ்சு பேசிக்கிட்டே நிறைய பேர் என்ன செஞ்சுப்பாங்க, இந்த மாதிரி வாழ்க்கையில் அடுத்தவங்களோட வாழ்க்கையை என்ன செஞ்சுப்பாங்க, கெடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நடவடிக்கை நடக்கக்கூடாது. இப்படி நடந்தால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா இறைவனால் தண்டிக்கப்படுவாங்க. சரி வியூவர்ஸ், இன்னைக்கு ஓணுங்கிற படிப்பில் இயற்கை திருமணத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.